யாழ் போதனா வைத்தியசாலை கண்மித்த பகுதியில் வெடிபொருட்கள் மீட்பு. வெளிநாட்டில் பதுங்கியுள்ள 103 குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை. கணக்காய்வாளர் நாயகம் நியமனம் சரியான பாதைக்கான முக்கிய நகர்வு, பாராட்டு முன்னாள் சபாநாயகர். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு, அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. திருகோணமலையில் முளைத்த புத்தர் சிலை, போராட திரளும் பிக்குகள். பேருந்து உரிமையாளர்களுக்கு அமைச்சர் பிமல் விடுத்துள்ள எச்சரிக்கை. திருமலை புத்தர் சிலை விவகாரம், கசப்ப தேரர் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றின் உத்தரவு. இடியுடன் கூடிய பலத்த மழை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. யாழ் நகர பகுதியில் உள்ள வெற்று காணிகளுக்குள் இருந்து ஒரு தொகை வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையின் பின்புறமாக உள்ள பொன்னம்பலம் வீதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியினை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை துப்புரவு செய்த வேளை துப்புரவு பணியாளர்கள் சந்தேகத்திற்கிடமான பொதியொன்றினை அவதானித்துள்ளனர். அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் பொதி தொடர்பில் சோதனையிட்டனர். அதனுள் கையெறி குண்டு, கலிபர் ரக துப்பாக்கி தோட்டாக்கள் காணப்பட்டுள்ளன. பொதியினுள் உள்ள பொருட்கள் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் நீதிமன்ற உத்தரவுக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் அதன் பின்னரே மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தொடர்பிலான தகவல்களை வெளியிட முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள 103 குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தில் மட்டும் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட 3 குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் சத்தியஜிகர் வூட்லர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் இதுபோன்ற குற்றங்களை செய்து வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளவர்களிடமிருந்து 50 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்திற்குள் இருந்து கணக்காய்வாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதானது சரியான பாதையில் பயணிப்பதை முன்னிறுத்தி அரசியமைப்பு பேரவையினால் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கிய நகர்வாகும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த வாரம் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கூடிய அரசமைப்பு பேரவை தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி கணக்காய்வாளர் நாயகமான சமுதிகா ஜெயரத்ன தலைமை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஏகமனதாக அனுமதி வழங்கியதை அடுத்து அவர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் இந்த நியமனம் குறித்தும் அரசமைப்பு பேரவையின் உறுப்பினர்களாக சிவில் சமூகத்தின் சார்பில் புதிதாக 3 நியமிக்கப்பட்டிருப்பது குறித்தும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய அவரது உத்தியபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் 11 செய்துள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மிக காத்திரமான தற்போதைய சூழ்நிலையில் அரசமைப்பு பேரவையின் புதிய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு எமது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அதேவேளை தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்திற்குள் இருந்தே கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்பட்டிருப்பது சரியான பாதையில் பயணிப்பதற்கான முக்கிய நகர்வாகும். அதேவேளை அரசமைப்பின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்ட அரசமைப்பு பேரவையானது சமநிலையான ஆட்சியில் நிர்வாகத்தின் அடிப்படை தூணாகும். அதன்படி வெவ்வேறு அரசுகளின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் தமது நிலைப்பாடுகள் மற்றும் அரசமைப்பு சார் கோட்பாடுகளில் உறுதியாக நின்று தற்போது பதவிக்காலம் நிறைவடைந்து செல்லும் 3 சிவில் சமூக உறுப்பினர்களையும் நாம் பெரிதும் பாராட்டுகிறோம் என்றுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். கொரோனா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மேலதிக வரப்பிரசாதங்களை ஏற்கனவே நீக்கியுள்ளோம். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக சிலர் உயர் நீதிமன்றம் சென்றிருந்தனர். எனினும் குறித்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் தேவையில்லை என்றும் சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலமே அதனை செய்ய முடியும் என்றும் உயர் நீதிமன்றமே தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. சபாநாயகரால் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்ட இந்த தீர்ப்பின் பிரகாரம் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கும். மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்வதை தவிர்த்து அதனை மீண்டும் மக்களுக்கு சென்றடைய செய்வதே எமது இலக்காகும். அதேவேளை அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எமது அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகின்றது என்றார்.
பட்டதாரிகளை ஆசிரியர் சபையில் உள்ளிருப்பதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மட்டு ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இலங்கை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக பேச முன் வந்திருக்கின்றோம். வேலையில்லா பட்டதாரிகள் என்று சொல்வதற்கு முன்பதாக ஏமாற்றப்பட்டவர்கள் என்று சொல்வது சிறந்ததாகும். அந்த வகையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, எங்களுக்கான உரிமைக்காக போராடுபவர்கள் என்பதனை இந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டில் அரசாங்கத்தினால் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அறிக்கை விடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களையும் எட்டி பார்க்கும் பொழுது இலங்கையின் கிழக்கு மாகாணம் முற்றாக தவிர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்ணூராக காணலாம். அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திற்கான அதிகளவான ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக கூறி அதிகளவான விளம்பரங்கள் அங்கங்கு காண்டாலும் உண்மை நிலவரம் அந்த அறிக்கையினை பார்வையிடும் போதுதான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கான அறிக்கையின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தில் அதிகளவான பாடநெறிகள் தவிர்க்கப்பட்டு மிகவும் குறுகிய, அதுவும் 13-12 குறுகிய பாடங்கள், அதுவும் கலை கலாச்சாரம் சார்ந்த அதை தவிர்ந்த ஏனைய பாடங்களே அதிகளவாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து பார்ப்போமானால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக கடந்த 6 வருடங்கள் அன்னளவாக உயர்ந்த மட்டத்தில் 6 வருடங்களாக எதுவித போட்டி பரீட்சையும் தோற்றாதவர்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றார்கள். அவ்வாறு 1-2 பரீட்சைகள் தோற்றினாலும் அது தொடர்பாக குறைந்தளவான ஆட்சேர்ப்புகளே செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி நீங்கள் மிக விரைவாக பார்க்க போனால் அதிகளவாக அழைக்கப்பட்ட அறிக்கைகளின்படி இதுவரை அதிகளவான பரீட்சைகள் நடத்தப்படாமல் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களிடம் அறிக்கைகள் கைவசம் இருக்கின்றன. அந்த அறிக்கைகளை நாங்கள் கட்டாயம் மீடியாவுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு தொடக்கம், அதாவது தற்பொழுது அரசு சேவையில் உள்ளவர்களை தவிர்த்து 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 26ஆம் ஆண்டு வரை 6 வருட காலங்களாக இதுவரை எந்த போட்டி பரீட்சைக்கும் தோற்ற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. பல்கலைக்கழகங்களில் அதிகளவான பாடங்கள் இருந்த போதிலும் அதனை நாங்கள் நம்பி எங்களுக்கு அதனை விரிவுரையாளர்களின் ஆலோசனைக்கிடங்க நாங்கள் கற்ற பொழுதிலும் தற்பொழுது அதற்கான எந்த விதமான ஆட்சேர்ப்பு முறைகளும் செய்யாமல் இருப்பது மனவேதனை அளிக்கின்றது. உதாரணமாக புவியியல் பாடம், அத்தோடு வரலாறு, தமிழ் போன்ற பாடங்கள் மிக முக்கியம் வாய்ந்த பாடங்களாகும். ஆனால் இப்போது வரை 6 வருட காலங்களாக அவங்களுக்கான ஒரு பரீட்சைக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நாங்கள் எங்களுக்காக விசேட சலுகைகள் கேட்கவில்லை, எங்களுக்கான வாய்ப்புகள், சம வாய்ப்புகள். இப்போது கூட அரச ஆசிரியருக்கான ஆட்சேர்ப்பு முறைகளின் போது பட்டதாரிகள், வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான பரீட்சை கட்டணம் 2700 ரூபாய் அளிக்கப்பட்ட போதிலும் எந்த நம்பிக்கையில் அந்த பரீட்சைக்கு தோற்ற முடியும்? ஏனென்றால் இதுவரை எந்த விதமான வேக்கன்சிகளும் அதில் காட்டப்படவில்லை என்பதுதான் மிகவும் மனவேதனை அளிக்கின்றது. ஆனால் எங்களுக்காக ஆதரவு வழங்க வேண்டிய கிழக்குமான அதிகாரிகள் ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இது தொடர்பாக நாங்கள் யாரிடம் முறையிடுவது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் தான் உங்களை நாடி வந்திருக்கின்றோம். தயவு செய்ததற்கான தீர்வுகளை எங்களுடைய அதிகாரிகள் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். நாங்கள் பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 6 வருடங்கள் தொடக்கம் இப்போது வெளியாகிய பட்டதாரிகள் உட்பட அனைவரும் இதற்காக மனக்குமுறல்களை உங்களிடம் கொட்டி தீர்க்குவதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். தயவு செய்து இதற்கான என்ன காரணம் என்பதை மிக விரைவாக எங்களுக்கு கூற வேண்டும் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் இது தொடர்பாக அதிகளவான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மகஜர்கள் என்பன ஆளுநர் உட்பட அனைவருக்குமான மகஜர்களை நாங்கள் அளிக்கின்றோம். அவர்கள் எங்களிடம் கூறிய வார்த்தை, பொறுமையாக இருங்கள், உங்களுக்கான வாய்ப்பு வரும் என்று. நாங்களும் இதுவரை எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளோ செய்யவில்லை, பொறுமையாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்போது எங்களுக்கு விடுக்கப்பட்ட இந்த அறிக்கை, அரசாங்கத்தின் ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கான அறிக்கை எங்களுக்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பாகவே இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் மனவேதனையில் உங்களை நாடி வந்திருக்கின்றோம். இதில் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், எங்களுக்கு முதலில் விடுக்கப்பட்ட அறிக்கையானது சிங்கள மொழியில் இருந்தது. அதனால் எங்களுக்கு விரிவாக அதனை ஆராய முடியாத காரணம் இருந்தது. அதனால் நேற்றைய தினத்தினில் தான் எங்களுடைய தமிழ் அறிக்கைகள் 2ஆக பிரித்து, அதாவது லிமிடெட் கெசட் மற்றும் ஓப்பன் கெசட் என்ற 2 கெசட்கள் வெளியிடப்பட்டிருந்தது தமிழில். அதனை பார்வையிட்ட போதுதான் எங்களுக்கு மிகவும் கிளியராக தெரிந்தது என்னவென்றால்,
எங்களுக்கு ஓப்பன் கெசட்டின் மூலம் எங்களுக்கான வாய்ப்புகள் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால் அந்த குறுகிய காலத்துக்குள் இப்போ அநேகமாக இப்போது கெசட் வெளியாகியதால் எங்களுக்கு இந்த குறுகிய காலத்துக்குள் யாரிடம் சென்று முறையிடுவது, இதற்கு முன்பு முறையிட்டதற்கான எந்தவித பதிலும் கிடைக்காத காரணத்தினால் தான் நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கான கோரிக்கை, எங்களுக்கு விசேட சலுகைகள் தேவையில்லை, நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களும் இல்லை. எங்களுக்கு தேவையானது அனைவருக்கும் வழங்கப்படும் சம உரிமை எங்களுக்கும் தேவை. உதாரணமாக 6 வருட காலங்களாக எந்தவித போட்டி பரீட்சையும் இல்லாமல் இருக்கும் காரணத்தில் என்னத்திற்காக பல்கலைக்கழகத்தில் இந்த பாடங்களை பரிந்துரை செய்கிறீர்கள்? பல்கலைக்கழகத்தை நம்பி மாணவர்கள் செல்வது என்னத்திற்காக? ஒரு அரச வேலை என்பது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வேலையை கேட்பதில்லை. ஒரு போட்டி பரீட்சை என்பது எங்களுக்கான ஒரு வளப்படுத்தல் செயற்பாடு. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும்போது தான் எங்களுடைய குமுறல்கள் வெளிவருகின்றது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சக பட்டதாரிகளுக்கும் வணக்கம். என்னென்னா, நாங்கள் ஆரம்ப காலத்தில் காந்தி பார்க்கில் வேலையில்லா பட்டதாரி சங்கம் பல ஆர்ப்பாட்டங்கள், பல மகஜர்கள், பல பிரமுகர்களை சந்திச்சினாங்க. அந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க, மற்றது எங்களோட ஆர்ப்பாட்ட தளத்துக்கு வந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களோட மகஜர் கையெழுத்தோம், ஆளுநரை சந்தித்தோம். நாங்கள் எல்லாம் செஞ்சு எங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இல்லாமல் இருக்குது. அதுபோன்று இந்த எக்ஸாம் 2 வகையாக நடக்குது. ஒன்று லிமிட்டட், ஓப்பன். அந்த லிமிட்டடுக்குள்ளே பார்த்தோம்னா கிழக்கு மாகாணத்தில் இப்போ தற்போதைய டெவலப்மெண்ட், அதாவது அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், அதாவது டிஓவாக இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான பாடங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் எங்களோட திறந்த போட்டி பரீட்சை பார்த்தோம்னா கிழக்கு மாகாணத்தில் ஒரு சில பாடங்கள் தான், அதுக்கும் 1-2 பாடங்கள் தான். மற்றும்படி மற்றதெல்லாம் வெறும் எம்டியாகவே இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு சரி தேசிய பாடசாலைக்கு நான் பார்ப்பேன், தேசிய பாடசாலை கிழக்கு மாகாணத்தில் கோல் பண்ணவே இல்லை. அப்போ மற்ற மாகாணத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஏன் இந்த புறக்கணிப்பு? நாங்கள் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு பல்கலைக்கழகத்தில் முடித்து இது எங்களுக்கு மட்டுமான குமுறல் இல்லை, எல்லா பெற்றோர்களுக்கும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நாளைக்கு உங்களோட சந்ததிக்கும் நடக்கிற ஒரு அநியாயம் தான் இது. நாங்கள் எங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, இது எல்லாரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதால் பாதிக்கப்படுறது ஒவ்வொரு பட்டதாரியும் இப்போ வரைக்கும் அவனுக்கான ஒரு மரியாதையோ எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் எல்லாரும் ஒரு வேலையை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பட்டதாரி என்றாலே இப்போ பெரும்பாலும் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க பட்டதாரி யூனிவர்சிட்டி என்றால் ஒரு பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் பட்டதாரி என்றது ஒரு அப்படி பெருமைப்படுற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா கஷ்டப்படுறதெல்லாம் பட்டதாரி தான். தற்போது ஏன் போய் சொல்கிறது, இப்போ மேசம் வேலை, அந்த வேலை, எல்லா வேலையும் செய்கிறாங்க எல்லா பட்டதாரியும். இதுக்கு காரணமாக இந்த இதுக்கு கொண்டு வந்தது யார்? மற்றது எங்களுக்கு இப்போ இந்த இது கோல் பண்ணி இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு தான் அடுத்த டீச்சிங் கோல் பண்ணுவாங்க. இப்போ அது வர காலமும் எங்களோட வயது போய் கொண்டு இருக்குது. அப்போ வயது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ தற்போதைக்கு 45 வயது வரைக்கும் லிமிட்டட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் எத்தனை வயது வரைக்கும் லிமிட் பண்ணுறாங்களோ எங்களுக்கு தெரியலை. இதற்கான ஒரு முடிவை இந்த அரசு, அது சம்மந்தப்பட்டவர்கள், நாங்கள் நிறைய ஆர்டிஐ போட்டோம். நாங்கள் எங்களுக்கு இங்கே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. புவியியல் பாடம், வரலாறு, எல்லா பாடத்துக்கும் இங்கே எல்லா வேலை வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நாங்கள் போன ஆர்ப்பாட்டத்தில் ஆர்டிஐ போட்டு தகவல் உரிமை சட்டத்தில் நிறைய கார்டர்கள் எடுத்தோம். ஆனால் இது எங்களுக்கு ஏன் இப்படியான ஒரு அநியாயம் நடந்தது? இது சம்பந்தப்பட்ட கிழக்கு மாகாண அதிகாரிகள் மற்ற இது சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்குரிய நியாயத்தை மிக முக்கியமாக பெற்றுத்தரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சத்தியகிரக போராட்டம் இன்று 5வது நாளாகவும் எவ்வித தீர்மானங்களுமின்றி தொடர்கிறது. உளவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரி கடந்த 5ஆம் தேதி முதல் மீனவர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். இந்த போராட்டத்தின் போது கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி செயலக உயர் அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணக்கப்பாடு எட்டப்படாததால் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த தடையை நீக்கும் வரை போராட்டத்தை முன்னெடுக்க அவர்கள் தீர்மானித்துள்ளனர். போதை பழக்கத்திற்கு அடிமையான சாரதிகளை பேருந்து சாரதி பணிகளுக்கு பயன்படுத்தினால் பேருந்துகளுக்கான சாலை அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். போதை பழக்கத்திற்கு அடிமையான சாரதிகளை எந்த ஒரு வகையிலும் பணியமர்த்த வேண்டாம் என்று அமைச்சர் பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் பாவனையின் கீழ் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் மத்தியில் தற்போது சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளுக்கு கூடுதலாக உமிழ்நீர் மாதிரிகளும் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது.
காணப்படுகின்றன. இதனிடையே போதைப்பொருள் பாவனையில் வாகனம் ஓட்டும் சாரதிகளை அடையாளம் காணும் திட்டத்தை வலுப்படுத்த கூடுதலாக 2 நடமாடும் ஆய்வகங்களை இணைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரியை கொண்டு வந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் ரசாயன அறிக்கையை மறைத்துள்ளது. அதே நேரம் நிலக்கரி சம்பவம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் மற்றும் வலுசக்தி அமைச்சர் ஆகியோரின் கருத்துக்கள் முரண்பட்டதாகும் என முன்னிலை சோசலிச கல்வி செயலாளர் புபுது ஜெயகோட தெரிவித்தார். நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கும் தரம் குறைந்த நிலக்கரி தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது நிலக்கரி தொடர்பில் தெரிவித்திருந்த கருத்துக்களில் பாரிய தவறுகள் காணப்படுகின்றன. இவர் தெரிவித்த சில கருத்துக்கள் இதற்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் வலுசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சரினால் தெரிவிக்கப்பட்டு பின்னர் அது பொய்யென உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் கைவிடப்பட்ட தகவல்களாகும். மின்சக்தி அமைச்சர் இது தொடர்பிலான புதிய தகவல்களை மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளருக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதால் பொதுச் செயலாளர் எந்த புதுப்பிப்பும் இல்லை என்பது தெளிவாகிறது. இதற்கு முன்னர் கேள்வி கோரல் இல்லாமல் அரசியல்வாதிகள் நிறுவனத்தினால் அதிக விலைக்கு நிலக்கரி பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். அது பிழையாகும். 2028 லக்விஜய மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இன்று வரை ஒவ்வொருவரிடமும் கேள்வி கோரல் விடுவிக்கப்பட்டு குறைந்த விலையை சமர்ப்பிக்கும் விநியோகஸ்தருக்கு கேள்வி பத்திரத்தை வழங்கியிருக்கின்றது. 2023 ஆண்டு கேள்வி கோரப்படவில்லை என பொதுச் செயலாளர் இந்த நேர்காணலின் போது தெரிவித்திருந்தார். மின்சக்தி அமைச்சரும் முன்னதாக இவ்வாறு தெரிவித்திருந்தார். அதனால் நிலக்கரி கேள்வி கோரலின் முழு நடவடிக்கையும் சந்தேகத்திற்குரியதாகும். தான் மோசடி செய்யவில்லை என்றால் அமைச்சர் பதவி விலக தேவையில்லை. ஆனால் சுயாதீன விசாரணை ஒன்றில் அவ்வாறான மோசடி இடம்பெற்றுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டால் அமைச்சரை அந்த பதவியிலிருந்து நீக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. அதனால் இது அரசாங்கத்தின் தூய்மை தொடர்பான விசாரணையாகும் என்றார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 10 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். குறித்த விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பலாங்கொட கசப்ப தேரர் மற்றும் 4 பிக்குகள் உட்பட 10 பேரும் இன்று காலை திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். திருகோணமலை டச்வே கடற்கரைக்கு அருகில் 2025 ஆண்டு நவம்பர் 16, 17 திகதிகளில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைத்து கட்டுமானங்களை மேற்கொண்டதாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடு செய்திருந்தது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கு உயர் நீதிமன்றத்தினால் எதிர்வரும் 11 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காளி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சப்ரகமுக, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளை அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை சரிவை சமாளிக்க இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து பெண்களை இறக்குமதி செய்யலாம் என்ற சர்ச்சையான கருத்தை வெளியிட்ட ஜிந்தோ கவண்டி தலைவரை கட்சியிலிருந்து நீக்க தீர்மானித்துள்ளது. தென்கொரியாவின் ஆளும் ஜனநாயக கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. தென் ஜியோலா மாகாணத்தின் ஜிந்தோ கவண்டி தலைவரான கிம் கியூசு மீது கட்சியின் உச்சசபை ஏகமனதாக நீக்க தீர்மானம் எடுத்ததாக கட்சியின் பேச்சாளர் பாக் சூ கியூன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை தென் ஜியோலாவில் நடைபெற்ற தொலைக்காட்சி நகர மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய கிம், கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வியட்நாம் மற்றும் இலங்கையிலிருந்து இளம் பெண்களை இறக்குமதி செய்யலாம் என்று கூறியிருந்தார். இந்த கருத்து பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியது. சர்ச்சை வெடித்த மறுநாளே கிம் மன்னிப்பு கோரி அறிக்கை வெளியிட்டார். கிராமப்புறங்களில் மக்கள் தொகை கடுமையாக குறைவதும் திருமணத்தின் அடித்தளங்கள் பலவீனம் அடைதலும் போன்ற கட்டமைப்பு சிக்கல்களை சுட்டிக்காட்டும் நோக்கில் தான் அந்த கருத்தை தெரிவித்ததாக அவர் கூறினார். மேலும் தென் ஜியோலா மாகாணமும் குவாங்ஜூ நகரமும் இணைக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் முயற்சியாகவே அந்த உரை இடம்பெற்றதாகவும் அவர் விளக்கமளித்திருந்தார். எனினும் பெண்களை பொருளாக கருதி பேசும் வகையில் அமைந்த இந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாததென கருதிய ஆளும் கட்சி கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கையாக அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது.